திமுக வெல்வது அதிமுக வெல்வது ஒரு சம்பவம், சாதாரண சம்பவம். தொலைக்காட்சி செய்தித்தாளில் திமுக வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றது? ஓட்டுக்கு 2000 கொடுத்து இலவச அறிவிச்சு வெற்றி பெற்றது. எங்களை போல வீர மக்களாக, நேர்மையின் நேர் பிள்ளைகளாக, ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் என்று எவனோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்க இந்த கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? திமுக நிற்குமா? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் எதுக்கு 22 கட்சி கூட்டணி? எதற்கு? எதுக்கு 8000 டோக்கன்? என் ஆத்தால பணம் ஏமாத்தானே? எதுக்கு? 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 இவர் ஆட்சியில் இருந்தவர் தானே எடப்பாடி. எதுக்கு 10,000 ரூபாய்க்கு கூப்பன் டோக்கன்? எதற்காக? ஒன்னு கொடுக்காம இருக்கேன். உன்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குற, என்கிட்ட இல்லை. ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை என்று பேசுகிறீர்களே, எங்கே இருக்கிறது? எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், பாமர தாய் தந்தையின் பிள்ளைகள். நான் என்ன முதலமைச்சர் மகனா? அவன் என்ன அமைச்சர் மகனா? அப்ப எம்எல்ஏவா? அப்ப எம்பியா? இல்லை, இல்லை. உங்கள் பிள்ளைகள். பணம் இல்லை, ஆனால் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த மனம் இருக்கிறது. இப்ப நாங்கள் வெள்ளை என்றால் நல்ல அரசியல் எது? நல்ல ஆட்சி எது? எப்போதுமாகும் இந்த நிலை. பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிட்டு பத்திரமா திரும்ப முடியும் என்று ஒரு நாள் உறுதி தர முடியுமா? வீட்டை விட்டு இந்த கூட்டத்தில் இருந்து வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவாய் என்ற உத்தரவாதத்தை ஒரு நாள் தர முடியுமா? அவ்வளவு கேவலமான சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பு. 2 வயது குழந்தையை கற்பழித்துக் கொள்கிறான், 60 வயது அம்மாவை கற்பழித்துக் கொள்கிறான். காவல் காக்க வேண்டிய காவலர்களை கஸ்டடியில் அடித்து பல 100 பேரை கொள்கிறார்கள். எங்கே போகிறது உன் நாடு? எங்கே போகிறது? அறிவு சமூகமே சிந்தி மாத்து. தாத்தா பட்டுக்கோட்டை போது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இது சிறுசா இல்ல, 60 ஆண்டு பெருசா இருக்கு, திருத்த முடியாது. சாத்தி சாத்தி வெளுத்து வெளுத்து விரட்டு, வழி கிடையாது. இது சிறுசா இருக்கையில திருத்த முடியாது, ரொம்ப பெருசாயிருச்சு. இது தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சே 60 ஆண்டுகளா நடந்துருச்சு. திமுகவை வீழ்த்திடுவோம், அதிமுகவை எடுத்து வச்சுவோம். டாஸ்மார்க்க மூடிடுவாரா? இல்லை ஊழல் லஞ்சம் இருக்காதா? உன் மலையை, உன் பூமி தாயின் மலை மாறி இருக்காம இருப்பாங்களா? ஆத்துமன் இல்லாமல் இருக்காங்களா? கமிஷன் வாங்காம கையெழுத்து போடுவாங்களா? கொலை கொள்ளை இல்லாமல் இருக்குமா? கற்பழிப்பு வன்கொடுமை இல்லாமல் இருக்குமா? சரி, இப்போ அதிமுக வச்சா மாறிடுமா? தீமைக்கு எப்படி தீமைக்கு மாற்று என்னை பெற்றோர்களே? நெருப்பை வைத்து எப்படி அணைப்பீர்கள்? திமுகவை ஒழிக்க வேண்டும். யாரை வைத்து? யாரை வைத்து? நெருப்பை தண்ணீரை வைத்து தான் அனுப்பீர்கள். அந்த தண்ணீர் யார்? திமுக ஒரு பிசாசு, அதிமுக ஒரு பேய். இந்த பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசை பேயை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். ஒரு முறை பேயை விவாகரத்து செய்துவிட்டு இந்த தேவதைகளை திருமணம் செய்யுங்கள். அன்பு பிள்ளைகள், அன்பு சொந்தங்களை மாற்றுங்கள். தீமைக்கு மாற்று தீமை அல்ல, நன்மை. அந்த நன்மை யார்? எவனுக்கு கனவு இருக்கு, எவன் அக்கறையோடு பேசுகிறான், எவன் இந்த மண்ணின் மீது மக்களின் மீது கொண்ட காதலோடு கத்துகிறான், அதை கூடவா தெரியாது? அது கூடவா தெரியாது? எல்லாவற்றிலும் சரியானதை செய்த என் மக்கள் சரியானதானே செய்வீர்கள். கரும்பு போடுற இடத்தில் வாழையை போடுவீர்களா? வாழை போடுற இடத்தில் தென்னையை போடுவீர்களா? எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்வீர்கள். பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, சட்டை வாங்க போனால் நல்ல சாப்பாடு, செல்போன் வாங்க போனால் நல்ல செல்போன், கார் வாங்க போனால் நல்ல கார், எல்லாவற்றிலும் நல்லது நல்லது நல்லது. இப்படி தேடி தேடி தேர்வு செய்கிற என் சொந்தங்கள், 5 ஆண்டு கால நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற, முடிவு செய்ய போற தலைவனை மட்டும் ஏன் தருதலைகளை தற்கொலைகளை இந்த முடிச்ச வைக்கல திருட்டு பயில்களாக தேர்வு செய்து வைக்கிறீங்க? ஏன் தலைவரை தேர்வு செய்து இவ்வளவு தடுமாற்றம்? எதற்காக? எதற்காக? அதான் இருந்து வாழ்ந்து பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில், அதான் எடப்பாடி ஐயா ஆட்சியில் வாழ்ந்து பார்த்துட்டு இல்லை. ஒரே முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்துதான் பாருங்களேன். ஒரு முறை